நமக்குன்னு ஒரு சொந்த வீடு. இது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க. நிறைய நடுத்தர மக்களோட பெரிய ஒரு கனவுன்னே சொல்லலாம். வாழ்க்கை ஃபுல்லாக வாடகை வீட்டில் இருந்து இருந்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு எப்போ வாங்குவாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நினைக்காம இருக்க மாட்டாங்க. நமக்குன்னு எப்படியாச்சும் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெரிய கனவோடு இருப்பாங்க. அந்த கனவை பூர்த்தி பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை எல்லா நடுத்தர மக்களும் ஈஸியாக வாங்குறவளுக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிற ஒர்க்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப வீட்டை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்குங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேப்பர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 30 அடி ரோடு ஃபேஸவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 2.25 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்டை பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடலில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா ஆரஞ்சு, கிரே, டார்க் கிரே இந்த 3 கலர்ஸ் வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணி காம்பவுண்ட் வாலுக்கு பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷன் டிசைனை நம்மளுக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக நார்மல் என்ட்ரிக்காக வெக்கெட் கேட்டோ, கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கேட்டோ ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்மளுக்கு நீட்டான பெயிண்டிங் ஒர்க் மூலிமா சூப்பராக ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 10. கார் பார்க்கிங் ஏரியா மேலே சீலிங்கில் 4 ஜில்ஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பென்சில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமுறையில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட மெயின் டோர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டை சுற்றி நம்மளுக்கு இதே மாதிரி ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக் ஏரியா விட்டு வீட்டை நல்லா கட்டியிருக்காங்க. இப்படியே வீட்டோட நம்ம பேக் அண்ட் சைடு வந்தோம்னா வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வீட்டோட வாய் மூலையில் வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் கிளாஸி ஃபினிஷில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு மட்டும் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் உங்களுக்கு வந்து டிசைனிங் கிளாஸ் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கிளாஸுமே 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாஸி ஃபினிஷாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்க வாலுக்கும் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலில் பார்த்திங்கன்னா 3 பெரிய யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க சூப்பரான ஃபால்சிங் டிசைன். கிச்சன் போர்டில் லீவ் டிசைனில் கேட்ச் பண்ணி அதில் நமக்கு நிறைய ஸ்ட்ரிப்லைட் ஸ்பாட்லைட்டில் பயன்படுத்தி நீட்டான ஃபால் சீலிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு மல்டிமீடியா டியூனிட்டும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜா கேபினட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கார்னரில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நமக்கு WPC பேனல்ஸை பற்றி சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட நமக்கு பார்க்குறக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி முறையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா 3 சைடு வால்லையும் பார்த்திங்கன்னா நிறைய யூபிஎஸ் சென்டரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல்சிஎப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேஸ் சைட் ஆக்சிசரி லேப் பண்ணிட்டு மசாலா டேபிள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா கிளாஸி பென்சில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைஞ்சுக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 2 சைட் வாலில் வந்து 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வாலில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் நமக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4க்கு 8. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூமுக்கான எல்லா சயின்டிஃபிக்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்ல மேட் ஃபினிஷில் வாலுக்கு நம்ம கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து SS ஸ்ட்ரீட் எல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா அப்படியே நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகலாம். ரைட் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங்கில் எதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாசிக் பிரின்செட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோகேஸ் வைக்கிறதுக்காக அங்கே நமக்கு 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக RCC லேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலும் மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய UPS நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எந்த பெட்ரூம்னா அட்டாச் பெட்ரூம் அளவு 4க்கு 8. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டேபிள் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் வாஷ் பேசின் சவர் பை வாஷர் பை பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் திங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்குமே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான டிசைன் நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வால் டைல்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி நம்ம வெளியே வந்து இங்கே நமக்கு ஓப்பன் பால்கனி வரைக்கும் அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாராளமாக 2-3 பெட்ரூம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. துணிக்காய் போகிறக்காக உங்களுக்கு வந்து லேங்கிள் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லேடர் மூலியமாக நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறதுக்கு கல்லு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே அங்கே நம்மளுக்கு 2 சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பெருவில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் டே உங்களுக்கு வந்து பிடிச்சதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.